ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தா சென்னை வேளச்சேரியில் இருக்க ஜிஜே கார்ஸ் தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம இன்னைக்கு உங்களை என்னென்ன கார் இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா டியாகா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் வந்திருக்கும் இந்த காரில். அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இந்த கார் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்டீரியரில் இப்போ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க. நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. அடியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆம்பியன்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. டியாகான்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் வந்துடுங்க. கம்பெனியோட ஒரிஜினல் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது. இன்டீரியர் கண்டிஷனும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இங்கேயும் பார்த்தா ஃபுட் ஷேப்பில் பார்த்தா டியாகான் பேட்சிங் வந்துடும். இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. டோர் கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ரூஃப் பார்த்தா பிளாக்ல பண்ணியிருக்காங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா டியாகோ சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தா 40,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. கலர் பார்த்தா ரெட் கலருங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 5,25,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. இனி நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தா XUV 500 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்துடுங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ். சீட் கவர் போட்டிருக்காங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்துருங்க. இதில் இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த கார் பார்த்தா மகேந்திரா XUV 500 W8 வேரியன்ட்ங்க. அது டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா டயர் கண்டிஷனுமே. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா XUV 500 W8 வேரியன்ட்ங்க. 2014 மாடல். ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தா 61,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,25,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க.
நம்ம நீ பார்க்க போகிறக்கான பார்த்தா ஹூண்டாய் i10 கிராண்ட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படிங்க பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாலுமே பவர் விண்டோஸ் வந்துடுங்க. சென்ட்ரல் லாக்கிங், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. அது மேலே பார்த்தா எக்ஸ்ட்ரா மேட்டும் போட்டிருக்காங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த கார் பார்த்தா ஹூண்டாய் கிராண்ட் i10 மேக்னா வேரியன்ட்ங்க. 1.2. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் கண்டிஷன், எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா ஹூண்டாய் கிராண்ட் i10 2016 மாடலுங்க. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 61,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 4,25,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காரணம் பார்த்தா ஹோண்டா அமேஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் நல்லா இருக்குங்க. நாலுமே பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குங்க. இந்த கார் பார்த்தா ஆட்டோமேட்டிக் காருங்க. இது கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்துடும். இந்த கார் இன்டீரியர் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இந்த கார் பார்த்தா ஹோண்டா அமேஸ் ஐவி டெக் எக்ஸ் வேரியன்ட்ங்க. இது டயர் கண்டிஷன் நல்லாவே இருக்குங்க. காரோட கண்டிஷன் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா ஹோண்டா அமேஸுங்க. 2019 மாடல் ஆட்டோமேட்டிக் காருங்க. இது ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா வெறும் 26,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ரன் ஆயிருக்கு. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 6,10,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நம்ம நீ பார்க்க போக என்னன்னு பார்த்தா இனோவா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ரோம் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க.
இந்த கார் பார்த்தா இனோவா இன்டர் கூலர் இன்ஜின் இதில் வரதை ஃபுட் ஷேப் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தா டோர் பீடிங் கொடுத்துருக்காங்க. டோர் கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. காரோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 4 பவர் விண்டோஸ் போட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கண்டிஷனாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பைனியோட ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்தது அந்த கார்லேயே. இந்த கார் பார்த்தா இனோவா 2.5 ஜி வேரியன்ட்ங்க. ரியரில் பார்த்தா பம்பர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸ்பாய்லர் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் கண்டிஷனும் எக்ஸ்டீரியர் கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா இனோவா 2012 மாடலுங்க. ஓனர் பார்த்தா ஃபஸ்ட்டு ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 1,30,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 10,20,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நம்ம நீ பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தா ஹோண்டா சிட்டி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இன்டீரியரில் பார்ப்போம். நாலுமே பவர் விண்டோஸ் வந்துடுங்க. சென்ட்ரல் லாக்கிங், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுங்க. இல்லை ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த கார் பார்த்தா ஹோண்டா சிட்டி ஐடி டெக் வேரியன்ட்ங்க. இது இந்த கார் இன்டீரியர் கண்டிஷன் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா 2014 மாடல் ஹோண்டா சிட்டிங்க. ஓனர் பார்த்தா ஃபஸ்ட்டு ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 41,000 கிலோமீட்டர்ஸ் ஆக ரன் ஆயிருக்கு. கலர் பார்த்தா சில்வர் கலர். கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 5,75,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறேன். நெகோஷியபிள் தாங்க. நம்ம நீ பார்க்க போகிற கார் நான் பார்த்தா நிஸ்ஸான் மைக்ரா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாலுமே பவர் விண்டோஸ் வந்துடும். இன்டீரியரில் பார்த்தா சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க.
டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க, சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்தா நிசான் மைக்ரா ஆக்டிவ் XV வேரியன்ட்ங்கிறது. இந்த கார் இன்டீரியர் கண்டிஷன் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா நிசான் மைக்ரா 2017 மாடலுங்க. ஓனர் பார்த்தா ஃபஸ்ட்டு ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 38,000 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கோடிங் ப்ரைஸ் பார்த்தா 4,10,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க காரணம் பார்த்தீங்கன்னா ஃபியட் லீனியா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாலுமே பவர் விண்டோஸ் வந்துடுங்க. இன்டீரியர் கண்டிஷன் நீட்டாக இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் கண்டிஷன் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபியட் லீனியா 2012 மாடலுங்க. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 64,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குங்க. கோடிங் ப்ரைஸ் பார்த்தா 2,40,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நம்ம நீ பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தா பென்ஸ் B180 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்டீரியரில் பாருங்கள் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் எல்லாமே. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இங்கே டோர் பேனல்லே வந்துடும். எல்லாமே ஆட்டோமேட்டிக் எல்லாம். இதில் பார்த்தா ஃபுல்லாக சன்ரூஃப் வந்துடுங்க அந்த காரில். இந்த கார் பார்த்தா ரூஃபில் பார்த்தா ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த கார் இன்டீரியர் கண்டிஷன் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா மெர்சிடிஸ் பென்ஸ் B180 வேரியன்ட்ங்க. அது இயர் பார்த்தா 2013 மாடலுங்க. ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 56,000 கிலோமீட்டர்ஸ் ஆங்கிற என்ன இருக்குது. கோடிங் ப்ரைஸ் பார்த்தா 10,65,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி உங்களுக்கு எல்லா காரும் பார்த்துருப்பீங்க. எல்லா காரும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுலேயும் உங்களோட பாய்.